திருச்சி கிழக்கு தொகுதி. இன்னைக்கு நான் என்ன முடிவு சொல்கிறேன் இதுதானே. நான் திருச்சி கிழக்கில் நிற்கணும்னா நான் முதல்ல அரசியலுக்கு வரணும். நான் அரசியலுக்கு வரேனா இல்லையான்றதை சொல்கிறேன். அரசியல் எப்படி என் வாழ்க்கையில் வந்ததுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், என் வீட்டில் குழந்தைங்கள வளர்த்துக்கிட்டு நான் பாட்டுன்னு சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மாற்றுத்திறனாளிக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறது, ஓப்பனர் சர்ஜரி பண்ணுறது, பசங்களை படிக்க வைக்கிறது, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன். என்னால் முடியலன்னா மற்றவங்கிட்ட கேட்டு பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைமில் தான் ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று வருது. ஒரு சில விஷயம்லாம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று வருது, அதில் நான் போகிறேன், சாப்பாடு போகிறதுக்காக குழந்தைங்களுக்கு போகிறேன். அப்படி நான் அந்த ஜல்லிக்கட்டு நடந்து முடிஞ்ச விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் என் மேலே ஒரு தலைவர் விமர்சனம். எதுக்கு தலைவர்னு சொல்லுவாரா, நம்ம அண்ணன் தான், சீமான் அண்ணன் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அதுக்கு நான் மறுபடியும் ஒரு ட்வீட் போடுறேன், அவர் ட்வீட் போடுறேன். அப்போ தான் என் வாழ்க்கையில் அரசியல்னு எடுத்து அந்த நுழையுது. நம்ம சாப்பாடு போகிறதுக்கு போகணும், இது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த ஜல்லிக்கட்டு தான் எனக்கு அரசியலில் உள்ள நுழைஞ்சது, என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. அப்படியே போச்சு. அதே தலைவர் தான், அதே சீமான் அண்ணன் தான் ரஜினி சார் அரசியலுக்கு வர்ற மாதிரி பேச்சு அடிபட்ட உடனே அவங்க சைட்லேருந்து பேசுகிறாங்க, தலைவரை பற்றி பேசுகிறாங்க. தலைவர் எனக்கு வந்து ஒரு குரு, என்னை வாழ வச்ச தெய்வம், ஒரு அப்பா மாதிரி, ஒரு அண்ணன், அப்பா எல்லாமே சொல்லலாம்.